Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1149 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம வேகாப்பங்க்கு இப்ப வரைக்கும் சொன்ன கதையெல்லாம் கேட்டு ஊர்ல இருக்க அம்புட்டு பயபுள்ளைகளும் தலையை பிச்சுக்கிட்டு கிடக்குறானுங்க. ஏன்னா இந்த உலகத்தை மூழ்கடிக்கிற வெப்பன் இன்னுமே அங்க இங்கன்னு எங்கெங்கயோ கிடக்குது அப்படின்னா கொஞ்சம் அடிவயிறு கலக்கி பீதியாகி பேதியாகத்தானே செய்யும். அது மட்டும் இல்லாம வேகாப்பங்க வண்டையா திட்டுவானுங்க. ஏன்டா 800 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தவாறு இன்னும் முடியாம கண்டினியூ ஆயிட்டு இருக்குதுன்னா அப்படியெல்லாம் ஒண்ணு நடந்த மாதிரி தெரியலையே. இத்தனை வருஷமா உட்காந்து போர் செஞ்சுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவனுங்க எல்லாம் இப்ப எங்க உயிரோட இருக்கானுங்க. அதை கண்டினியூ பண்ண யாரா உயிரோட இருக்கா அறிவு கட்ட வேகாப்பங்கும்பாங்க. ஆனா அப்படி அவங்க மக்கள்லாம் பேசிட்டு இருக்கும் போதே வாய்ஸ் ஓவர்ல ஈமுவை காட்டுவாங்க. மேபி அதுதான் இத்தனை வருஷமா உயிரோட இருக்குன்னு பின்னாடி சொன்னாலும் சொல்லலாம் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன். இதுல இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ஈமு நம்ம விவியோட போட்டோவை பெருசா வச்சு பார்த்துட்டு நிற்கும். ஒருவேளை தொடர்பு இருக்குமோ இல்லையோன்னு லைட்டா சந்தேகம் வருது. அதே நேரம் அவங்க நாட்டுல விவிய காணோ மிஸ்ஸிங்னு சொல்லி அங்க இருக்கவங்க எல்லாம் பீல் பண்ணி தேம்பி அழுதுட்டு இருப்பாங்க. இதுல பாவம் விவியோட அப்பா வேற செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் வேகாப்பங்கு எல்லாத்திட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லுவாரு. இந்த உலகத்தோட ஃபியூச்சர் growthக்காக, அதான் அடுத்தடுத்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் டெவலப் ஆகி மக்கள் டெவலப் ஆகணுங்கிறதுக்காகவே அவரு ஒரு பவர் சோர்ஸ் ஒன்னு கிரியேட் பண்ணாரு. ஆனா அது இன்னும் இன்கம்ப்ளீட்டா தான் இருக்குதாமா. அதோட பேரு தான் மதர் ஃப்ளேம். இப்போதைக்கு அது பிராக்டிக்கலா யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குது. அப்படியே அதை டெவலப் பண்ணா பெரிய லெவல்ல கொண்டு வந்துடலாம். அந்த பவர் சோர்ஸை வச்சு மக்களோட வாழ்வாதாரத்தை வேற லெவல்ல கொண்டு போயிடலாம். இதெல்லாம் கேட்கும் போது மக்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா என்ன மேட்டர்னா, அந்த ஃப்ளேமோட ஃபிராக்மெண்ட்டை யாரோ ஒருத்தர் திருடிட்டாங்க. அது எல்லாமே ஏன் தப்புதான்னு சொல்லி அதுக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அதே நேரம் இங்க மெரைன் ஆளுங்க சைஃபர் போல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஐலாண்டோட சென்டர்ல வந்து விழுந்தாங்கல்ல, அவங்கள போய் காப்பாத்தலான்னு ட்ரை பண்ணா சுத்தமா முடியல. அதுக்கு வாய்ப்பும் இல்ல. ஏன்னா அந்த ஐலாண்டை சுத்தி நெருப்பு சும்மா தகன்னு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. யாரு உள்ள போனாலும் புசுங்கிடுவானுங்க. அதனால அந்த நெருப்பு அணைகிற வரைக்கும் யாராலையும் உள்ள போக முடியாது. அவனுங்க அப்படியே தான் கிடக்கணும். ஸ்டசி எடிசன் கிட்ட என்னாச்சு, ஒரு பெரிய ஷேக் ஒன்னு நடந்துச்சு, ஏதாச்சும் பிரச்சனையானு கேட்பான். வேற ஒண்ணும் இல்ல, அந்த குதிரை எல்டர் போன பாட்டுல கத்திய வச்சு ஓங்கி ஒரு போடு போட்டாருல்ல, அதுல அந்த லேபு தனியா துண்டாயி தானே சைஃபர் போல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் கீழே வந்து விழுந்தாங்க. அந்த அதிர்வுல எடிசனே கொஞ்சம் பீதி ஆயிட்டான். அந்த மேட்டரை சொல்லிட்டு என்னால இதுக்கு மேல எல்லாம் கிளவுட ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டார் ஹேட்ஸை காப்பாற்ற முடியாதும்பா. உடனே ஸ்டசிக்கு பீதியாகும். ஐயோ என்ன சொல்ற அப்படின்னா, அவங்க மேல இருந்து கீழே வந்துட்டாங்களான்னு கேட்பான். அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல, இன்னொரு எல்டர் இப்ப உள்ள வந்துட்டாரு. சோ அதனால நிலைமை இன்னும் மோசமாக தான் போகுது. அதனால உன்னை கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு அங்க இருந்து தப்பிச்சிரு. இந்த கத்திரி வெயில்ல நீ கதை விடாதேன்பான். சரி அப்படின்னா கக்குவ என்ன பண்றது, நான் ரிலீஸ் பண்ணட்டுமான்னு கேட்பான். இப்போ என்னன்னா, இவனை ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் அவன் பேசாம இருந்தானா பரவாயில்ல. இவன் என்ன பண்ணுவான், ஸ்டார் ஹேட் பைரட்ஸை விரட்டிட்டு போய் அவங்களுக்கு தொல்லை கொடுப்பான். அதனாலேயே இப்போ வேற வழி இல்லாம இவங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கான். எடிசனும் ரொம்ப கவலைப்படுவான், உன்னை இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளதுக்கு நீ மன்னிச்சிருன்னு. ஏன்னா கக்கு சைஃபர் போல் ஏஜென்ட்ஸோட நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்திருக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது அவ ஃப்ரெண்ட்ஸுக்கே அவ துரோகம் பண்ற மாதிரி தானே ஆயிருச்சு. ஆப்வியஸ்லி இவ ஒரு பிளாக் ஷிப்பா தான் அவங்க கூட இருந்தா. பட் இருந்தாலும் அவங்க எல்லாத்தையுமே இவ ஃப்ரெண்டா தான் பார்த்தா. இல்லைன்னா தான் எப்போ இவங்களை போட்டு தள்ளியிருப்பாளே. இதெல்லாம் சொல்லும் போது அவளுக்குமே கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கும். ஏன் கக்குவுமே ஃபீல் பண்ணுவான். அதனால தான் எடிசன் அவ்வளோ பாராட்டுவான். நீ இவ்வளோ கஷ்டத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு நீ எங்களுக்காண்டி ஹெல்ப் பண்ணியிருக்க. சொல்ல போனா உனக்குள்ள ஒரு பெரிய போரே நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த நிலைமையில உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு. ஆனா எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணு, நீ கடைசி வரைக்கும் உயிரோட இருப்பேன்னு அப்படின்னு சொன்னோன்னு அவளும் அழுதுகிட்டே சரி ஓகேம்பா. இங்க வேகாப்பங்கு கதையை கண்டினியூ பண்றாப்ல. என்னன்னா, இந்த ஃப்ளேம் திருடப்பட்டு 2 வாரத்துக்கு அப்புறம் ஒரு வயலண்டான ஃபிளாஷ் லுலூசியா கிங்டம் டைரக்ஷன்ல இருந்து வந்துச்சாமா. அதான் ஈமு அதோட பவரை யூஸ் பண்ணி லுலூசியா கிங்டம் அழிச்சது. அதைத்தான் சொல்றாப்ல. அந்த சம்பவத்தப்ப தான் வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான அதிர்வு ஒன்று உருவாச்சு. அதுக்கப்புறம் வேகாப்பங்குக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சாமா. ஏன்னா அவரோட பவரை யூஸ் பண்ணி தான் அந்த கிங்டமையே அழிச்சிருக்காங்க. அதனால பெருமை இல்ல, பட் அந்த மதர் ஃப்ளேமை வச்சு இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பவரை ஜெனரேட் பண்ண முடிஞ்சது இல்ல, அதனால ஹாப்பி. இந்த விஷயம் அந்த கிங்டம் ஆஃப் ப்ரொடன்ஸோட கிங்குக்கு தெரிஞ்சு அவரு கடுப்பாயி என்னடா நடக்குது இங்க, நிஜமாவே அந்த நாடு அழிஞ்சு போச்சா, போய் செக் பண்ணிட்டு வாங்கடான்னு ஆளுகளை விட்டு செக் பண்ண அனுப்புவாரு. ஏன்னா அது அவங்க நெய்பர் கண்ட்ரி. சரி இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆன்ஷியன் வெப்பனை ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த மதர் ஃப்ளேம் தான் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குது. பவர்ஃபுல்லான வெப்பனுங்கும் போது அதை ஆக்டிவேட் பண்ண அந்த அளவுக்கு பவரும் தேவைப்படும்ல. இப்போ என்னன்னா, அந்த ஃப்ளேமை யார் இவர்கிட்ட இருந்து திருடிட்டு போனான்னு அவருக்கு தெரியல. நான் அடுத்த ஜெனரேஷனுக்கு நல்லது பண்ணணும், பல உயிர்கள் நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக தான் என் கண்டுபிடிப்பை மேன்மைப்படுத்திக்கிட்டே வரேன். ஆனா என்னால ஒரு நாடே அழிஞ்சிருக்குங்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. இதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள், என்னைய மன்னிச்சிருங்க. நான் கண்டுபிடிச்ச
கண்டுபிடிச்ச ஒரு ஆர்டிபிஷியலான பவர் இந்த உலகத்தையே மூழ்கடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாரா. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் இது உங்க ஃபால்ட் இல்லம்பாங்க. அதே நேரம் வானோ கிங்டம்ல இதை கேட்டுட்டு இருந்த நம்ம மொமனசுகே அப்படின்னா புளூட்டோன்னு சொல்லிட்டு கத்துவான். உடனே கின்னு பொடனிலேயே ஒரு போட போட்டு வாய மூடுறா குரங்கு, நீயே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவ போலன்னு அமுக்கி வைப்பான். இப்ப என்னன்னா பழங்காலத்து வெப்பன் ஒண்ணு இப்படி இருக்குது அப்படின்னு நல்லவங்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, ஏதாச்சும் நல்லது பண்ணவாது ட்ரை பண்ணுவாங்க. ஆனா கெட்டவங்களுக்கு கூட இப்ப தெரிஞ்சிருக்குமே. அந்த ஆன்ஷியன் வெப்பனை தான் ஜாய்பா என்ன பண்ணிருக்கான்னா ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக பாஸ் பண்ணி விட்டுருக்கானாமா. இதை கேட்டவொடனே இன்னும் மக்கள்லாம் கடுப்பாவாங்க. ஆட பாவிகளா, அந்த ஜாய்பாய்க்கு என்ன மூல குழம்பி போச்சா? அதை அப்பவே அழிச்சிருந்தான்னா பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கும்ல. எதுக்காக தேவையில்லாம இப்படி அனுப்பி வச்சிருக்கான்? உலகத்துல இருக்கவங்க எல்லாம் தண்ணியில மூழ்கி சாகணும்னா இப்ப யாரு நல்லவன் யாரு கெட்டவனே தெரியலையேன்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இது எல்லாத்துக்குமே காலம்தான் பதில் சொல்லும். சரி, இப்போ இதெல்லாம் தான் ஒரு பெரிய உண்மைகள். இந்த உலகம் கடலுக்குள்ள மூழ்க போகுதுன்னு சோ இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லிட்டாரு. ஆனா இன்னும் வாய்டு செஞ்சுரியில ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியப்படாம தான் இருக்குது. ஆனா அதை தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. எப்படி ஒரு சொல்றத கேட்கும் போதே அக்கைனுக்கெல்லாம் வெறி ஏறுது. ஏண்டா விளக்கண்ண எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுவ போல, கொஞ்ச நேரம் வாய மூடிட்டுறா வேகா பங்குன்னு கத்திட்டு இருப்பான். சரி, இப்ப அந்த வாய்டு செஞ்சுரிய பத்தி முழுசா தெரிஞ்ச சில பேர் இருக்காங்கன்னு சொன்னார்ல, அது யாருக்கு தெரியுமா தெரியும்? கிங் ஆஃப் த பைரட் க்ரூக்கு அப்படின்னு சொன்ன உடனே மெரை நாளுக்கெல்லாம் பீதியில பேதி ஆயிரும். ஏன்னா இந்த உலகத்தோட சீக்ரெட்ஸ் பைரட்ஸுங்க கையிலையான்னு கடைசி வரைக்கும் எங்களைய நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களாடான்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் இங்க யோர்க்க காட்டுறாங்க. அவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தால இப்பதான் அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன எல்லாமே நான் சிங்கா இருக்குதுன்னு. அதாவது மதர் ஃபிளேம எப்படி இவர்கிட்ட இருந்து திருநாங்கன்னு இவருக்கு தெரியும். அதாவது அதை மொத்தமா வலிச்சு எடுத்துட்டு போறதுக்கு அது ஒன்னும் 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி இல்ல, நெருப்பு தான். அதுல இருந்து ஒரு பிராக்மெண்ட் தான் எடுத்துட்டு போயிருக்கான். அது எப்படி அவருக்கு தெரியும்? அந்த டைம்ல சிங்க் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சாரு? ஏன்னா வேகா பங்குக்கு ஒழுங்கா பொய் சொல்லவே தெரியாது. சரி, அப்படி இவ தான் திருடி இருந்தான்னு தெரிஞ்சா எதுக்காக அவரை புடிச்சு கெட்டி போடும் போது யோர்க்கு நீயா இனிய ஏமாத்தி முதல குத்துனேன்னு ஷாக்கா கேட்டாரு அப்படின்ட்டு பயங்கரமா யோசிப்பான். எல்லாமே இடிக்குதே. லுலுசியா அழிஞ்ச விஷயத்தை பத்தி இவருக்கு எப்படி தெரியும்? எந்த டைம் லைன்ல எப்போ இது நடந்துச்சு? அப்போ வேர்ல்டு கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்கன்னு முன்னாடியே அவருக்கு தெரியுமா? பட் அப்படி தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லையே. டோட்டலா கதையவே அந்த ஆளு மாத்திருப்பானே. இந்த மாதிரி சின்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் வச்சு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டாரு. வேற ஏதோ ஒன்னு இருக்குதுன்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் அந்த புளு மான்ஸ்டர் சைஃபர் போல் ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையுமே அதோட வாய்க்குள்ள உறிஞ்சு எழுத்துக்கிட்டு இருக்கும். அதே நேரம் இங்க யோர்க்கு எல்டாஸ் எல்லாத்தையுமே கான்டாக்ட் பண்ணுவா. என்னன்னு கேட்டா அவளுக்கு அந்த டிரான்ஸ்மிஷன் டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னைல், அதான் வேகா பங்க் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காருல்ல, அந்த ஸ்னைல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியா ஷோரா உண்மையா நம்பலாமான்னு நோண்டி கேட்பானுங்க. கொய்யால நானே வேகா பங்க் தான்டா, எனக்கு தெரியாதா நான் எங்க வைப்பேன்னு? அது வேற எங்கேயும் இல்ல, ஃபேப்ரியோ ஃபேஸ், அதான் அந்த அயன் ஜெயின்ட் இருக்குல்ல அதுல தான் இருக்குதும்பா. பாத்தீங்களா வேகா பங்க் உசாரா எதுல கொண்டு போய் செட் பண்ணி வச்சிருக்காருன்னு. அந்த அயன் ஜெயின்ட்டை தான் மெரை நாளுக கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு இருப்பானுங்க. அது மேல ஒரு சின்ன கீரல் கூட விழாது. அது பாட்டுக்கு கேஷுவலா அடிப்பிரதர்ஷனம் பண்ணி நெருப்புக்குள்ள தீமிதி திருவிழா நடத்திட்டு போயிட்டு இருக்கும். என்னடா பண்றதுன்னு எல்லாம் பீதியில நடுங்கிட்டு இருப்பாங்க. அது அப்படியே வெறித்தனமா லூஃபியை நோக்கி போயிட்டு இருக்கும். இப்ப வேகா பங்குக்கு என்ன புரியலன்னா எதுக்காக இந்த விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாம் அதை அப்படியே மறைச்சே வச்சிருக்காங்க, ஏன் இதை மத்தவங்களுக்கு சொல்லல அப்படிங்கறதான். அப்படியே கட் பண்ணி நம்ம ரேலியை காட்டுறாங்க. அவர் பாத்தீங்கன்னா நல்லா குடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அந்த பார் அட்டெண்டர் ஏன் அப்படி ரொம்பவும் குடிச்சிட்டு இருக்கேன்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. அவரு பாத்தீங்கன்னா வேகா பங்க புடிச்சு திட்டிட்டு இருப்பாரு. யோ வேகா பங்கு ஏன் இப்படி ஓவரா வாய் பேசிட்டு இருக்க? வயசான காலத்துல வாயை மூடிட்டு சும்மா இருயா. அடுத்து வர ஜெனரேஷனுக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும்னு நல்லாவே தெரியும். எல்லா சஸ்பென்ஸையும் நீயே ஸ்பாயில் பண்ணிட்டீனா அப்புறம் அவங்களுக்கு போர் அடிச்சு போயிடாது. கரெக்ட் தானே ராஜர்? அவங்களும் கொஞ்சம் ஃபன்னை என்ஜாய் பண்ணணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மட்டையாயிருவாரு. அங்க உலகமே அழிய போதுன்னு பீதியில இருக்காங்க. இங்க இவரு ஃபன்னு பண்ணுன்னு இருக்காரு. அப்படி என்னதான் ஃபன் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.